ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சால்வன்சி ரேஷியோஸ் பார்க்க போகிறோம். சால்வன்சி அப்படின்னா என்ன சொன்னேன், ஒரு கம்பெனி இன்னும் எத்தனை நாள் வைண்ட் அப் ஆகாமல் இருக்க போகுது, எத்தனை நாள் நல்லா நிலச்சி சக்ஸஸ் ஆக போகுது, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒரு ரன் பண்ண போகுது. அதை நம்ம ரெண்டு வகையாக பார்க்கலாம். லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ வகையாகவும் பார்க்கலாம், ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவாகவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோனா ஒரு கம்பெனி லாங் டேர்ம் விச் மீன்ஸ் மோர் தென் 3 years பீரியடில் எத்தனை வருஷம் சால்வெண்ட்டாக இருக்குது, சால்வெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன அது பண்ணணும், அதுதான் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஃபிக்ஸட் அசட்ஸ் ரேஷியோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பார்த்தது ஃபிக்ஸட் அசட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, அதனால் அங்கே சேல்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வெறும் ஃபிக்ஸட் அசட்ஸ் ரேஷியோ, சேல்ஸ் இல்லை. ஸோ ஃபிக்ஸட் அசட் ரேஷியோனால ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கும் நெட் ஃபிக்ஸட் அசட்ஸுக்கும் லாங் டேர்ம் ஃபண்டுக்கும் இருக்கிற ரேஷியோ. இதை வச்சு எப்படி கம்பெனி சால்வெண்ட்டாக இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட் ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படிங்கிறது கம்பெனியோட அசட்ஸு, லாங் டேர்ம் ஃபண்ட் அப்படிங்கிறது கம்பெனியோட லைபிலிட்டி. இப்போது கம்பெனியோட மொத்த அசட்டுக்கும் கம்பெனியோட மொத்த லைபிலிட்டிக்கும் இருக்கிற ரேஷியோவை பார்த்தா கம்பெனி சால்வெண்ட்டாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா கம்பெனியோட அசட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கம்பெனி லாங் டேர்மில் சால்வெண்ட்டாக இருக்கும். அதே கம்பெனியோட அசட்டோட லைபிலிட்டி விச் மீன்ஸ் லாங் டேர்ம் ஃபண்டு அதிகமாக இருந்து அசட்டு கம்மியாக இருக்குன்னா அந்த கம்பெனி லாங் டேர்ம் பொசிஷனில் ஆட்டோமேட்டிக்காக இன்சால்வெண்ட் ஆகிடும். அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்காண்டி தான் இந்த ஃபிக்ஸட் அசட்ஸ் ரேஷியோ போடுறோம். நெக்ஸ்ட்டு டெட் ஈக்விட்டி ரேஷியோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரேஷியோ. இதோட ஸ்டாண்டர்ட் ரேஷியோ 2:1. இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, கம்பெனியோட கடனுக்கும் கம்பெனியோட கேபிட்டலுக்கும் என்ன ரேஷியோ. கடன்னா என்னென்ன வரும்னா டிபென்ச்சர்ஸ், பேங்க் லோன், ஓவர் டிராஃப்ட், இதெல்லாம் டெட்டுக்குள்ளே வரும். ஈக்விட்டிக்குள்ளே என்ன வரும்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அந்த விச் மீன்ஸ் ஓனர்ஷிப்போட கேபிட்டல் இருக்கும்ல, ஓனர்ஷிப் ப்ரொடியூஸ் பண்ணுற கேபிட்டல், அதெல்லாமே ஈக்விட்டிக்குள்ளே வரும். அந்த டெட்டுக்கும் அந்த ஈக்விட்டிக்கும் இருக்கிற ரேஷியோவை பொறுத்து தான் கம்பெனியோட டெட் அதிகமாக இருக்கா, ஈக்விட்டி அதிகமாக இருக்கா, என்ன ரேஷியோவில் இருந்தால் கம்பெனி சர்வைவ் ஆகும், அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ப்ரொப்ரைட்டரி ரேஷியோனா என்னென்னா, கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர்னால் யார், அவனோட ஓனர் தான் ப்ரொப்ரைட்டர். அந்த ஓனர் ஒரு கம்பெனிக்கு யாராக இருக்க முடியும்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான் ஒரு கம்பெனியோட ஓனர். அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட கேபிட்டலுக்கும் மொத்த கம்பெனியோட அசட்டுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ஏன்னா இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சன் நம்ம கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அந்த கான்ட்ரிபியூஷன் நம்மளோட கம்பெனியோட டோட்டல் அசட்ஸில் எவ்வளோ பங்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி தான் இந்த ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொமோட்டார்ஸ் ஹோல்டிங் எவ்வளோன்னு பார்க்குறதும் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ப்ரொமோட்டார்ஸ் ஹோல்டிங் ஷேரில் பார்ப்போம், இங்கே ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ அசட்டில் பார்க்குறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. ஷார்ட் டேர்ம் சால்வன்சினா என்னென்னா, அதே தான் கம்பெனி போன கேஸில் எப்படி லாங் டேர்மில் சால்வெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோமோ அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் அந்த கம்பெனி சால்வெண்ட்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு பேர் தான் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. ஃபஸ்ட்டு ஒன் கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோனா கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் அசட்ஸ்னால் எந்தெந்த அசட்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே ரீசேல் பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்கோ அந்த அசட்ஸ் எல்லாமே கரண்ட் அசட்ஸ். அதே மாதிரி எந்த ஒரு லைபிலிட்டி ஒரு வருஷத்துக்குள்ளே ரீபே பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கோ அந்த லைபிலிட்டி எல்லாம் கரண்ட் லைபிலிட்டி. இது என்ன எக்ஸாம்பிள்னா, கேஷு, ஸ்டாக்கு, பேங்க்கு, டெட்டாரு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸு, இதெல்லாமே கரண்ட் அசட்ஸ். கரண்ட் லைபிலிட்டியில் சன்ட்ரை கிரெடிட்டார்ஸு, பில்ஸ் பேயபிள், மேலே பில்ஸ் ரிசீவபிள் வரும், அப்புறம் கீழே பேங்க் ஓவர் டிராஃப்ட், இந்த மாதிரி எதெல்லாம் 1 yearக்குள்ளே ரீபேயபிள் ஆகுதோ அது எல்லாமே கரண்ட் லைபிலிட்டிஸ். இதோட ஐடியல் கரண்ட் ரேஷியோ 2:1, விச் மீன்ஸ் கரண்ட் அசட்ஸ் 2 பங்கு இருந்துச்சுன்னா கரண்ட் லைபிலிட்டி 1 பங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸில் கம்பெனி ஷார்ட் டேர்ம் விச் மீன்ஸ் வித்தின் 1 year பீரியடுக்கு அது சால்வெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த 2:1 சேஞ்ச் ஆகுது, இல்லை கம்மியாகவோ கூடயோ ஆகுதுன்னா, கூட ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, கம்மியாகுதுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கரண்ட் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் லிக்விட் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ. இதோட இன்னொரு நேம் குவிக் ரேஷியோ, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, 1 wordல கேட்பாங்க. லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னென்னா, லிக்விட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. ஒரே ஒரு சேஞ்ச் தான், மேலே கரண்ட் அசட்ஸ், இங்கே லிக்விட் அசட்ஸ். நம்ம மேலேயே வித்தின் 1 year பீரியடுக்குள்ளே சேஞ்ச் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். லிக்விடிட்டி ரேஷியோவில் இன்னும் குவிக்காக சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற அசட்ஸுக்கு பேர் தான் லிக்விட் அசட்ஸ். அந்த லிக்விட் அசட்ஸுக்கான ஃபார்முலா என்னென்னா,
நம்ம மேலே கண்டுபிடிச்ச கரண்ட் அசெட்ஸ்லேருந்து இன்வென்ட்ரியவும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சையும் மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் லிக்விட் அசெட்ஸ். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ரொம்ப குவிக்காக இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ரேஷியோஸ் மட்டும்தான் வந்து இந்த லிக்விட் அசெட்ஸ்குள்ளே இருக்கும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி லிக்விட் லைபிலிட்டி இது வந்து இன்னொரு ஃபார்முலா, 2 ஃபார்முலாவே போடலாம். பை கரண்ட் லைபிலிட்டியும் போடலாம், பை லிக்விட் லைபிலிட்டியும் போடலாம். லிக்விட் லைபிலிட்டினா கரண்ட் லைபிலிட்டிலேருந்து பேங்க் ஓவர் டிராஃப்டையும் கேஷ் கிரெடிட்டையும் கழிச்சிட்டோன்னா வர்றது தான் நமக்கான லிக்விட் லைபிலிட்டி. இந்த லிக்விடிட்டி ரேஷியோங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், கரண்ட் ரேஷியோவை விட குவிக்காக இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய அசெட்ஸ் இருக்கிற ரேஷியோ தான் லிக்விட் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு சூப்பர் குவிக் ரேஷியோ வந்துருச்சா. ஏற்கனவே வந்து லிக்விட் ரேஷியோவே வந்து கரண்ட் அசெட்ஸை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம். சூப்பர் குவிக் ரேஷியோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கன்வெர்ட் ஆகும். டைரெக்டாக வந்து ஒரு பொருளை வந்து கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த சூப்பர் குவிக் ரேஷியோவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ், பேங்க், அவ்வளோதான். ஏன்னா பணமாக உடனே கொடுக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்னா செக்கை உடனே கொடுக்கலாம். அதை தவிர வேறு எதுவுமே வந்து சூப்பர் குவிக் ரேஷியோக்குள்ளே வரக்கூடாது. டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ. டிஃபென்சிவ் இன்டர்வல் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்ல, சாப்பாடு வாங்குறது, ட்ரெஸ்ஸு, கரண்ட்டு, ஃபோன் ரீசார்ஜ், இந்த மாதிரி டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கையில் ரெடி கேஷாக எவ்வளோ இருக்குது. இப்போ எனக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னா போய் பண்ணுறதுக்கான சோர்ஸ் என்கிட்ட என்ன இருக்குது, அந்த ஒரு பர்டிகுலர் சோர்ஸுக்கு பேர் தான் வந்து டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ. நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸுக்கும் நமக்கு தேவைப்படுற பணத்துக்கும் இருக்கிற ரேஷியோ தான் டிஃபென்சிவ் கவரேஜ் ரேஷியோ. புரிஞ்சிருச்சா? நல்லா பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட நம்மளோட டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேஷ் இருக்குது, டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, இது ரெண்டுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு டெப்ட் சர்வீஸ். ஃபஸ்ட்டு இதில் ஒரே வருது வச்சுக்கோங்க, டெய்லி கேஷ் ரெக்குவயர்மெண்ட்ஸ். நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்லி, அதை இந்த இடத்துல எழுதிடக்கூடாது. அந்த ஒரு வருஷத்துக்கு செலவாகதை பெர் டேக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் இன்செர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்மளோட டெட் இருக்கும்ல, இன்ட்ரெஸ்ட்டு, லோனு, அதெல்லாம் தான் நம்மளோட டெட்டு, நம்மளோட கடன். அந்த கடனுக்கும் அந்த கடனை ரீபே பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அவைலபிள் ப்ராஃபிட்டுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதிலேருந்து நம்ம ஆட் பேக் பண்ணுறோம் எதெல்லாம் டெப்ரிசியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். சிம்பிளாக சொன்னால் இது இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இபிஐடி, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். இபிஐடிக்கும் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் லோனு, நம்மளோட இபிஐடிக்கும் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் லோனுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. இதுதான் அடிஷ்னல் லாங் டேர்ம் அண்ட் சால்வென்சி ரேஷியோஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.